பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்றென்றும் ஜனங்களை புறக்கணிக்க மாட்டார் என்பதை அம்மனிதன் நினைவில் கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். பிரைஸ் அல்லாஹ். எங்க வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும்போது நம்ம சொல்கிற வார்த்தை தான் இது. ஆண்டவர் இனி நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பார்க்க மாட்டேனா? எங்க ஏசாயா 54:7 சொல்லுது, இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். பிரைஸ் அல்லாஹ். அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன். ஏசாயா 57:16 நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமாக இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்திற்கு முன்பாக சோர்ந்து போகுமே. சில நேரத்தில் ஏன் தேவன் நம்மை கைவிட்டதை போல தெரிகிறது தெரியுமா? அந்த காரியத்திற்கு நீங்கள் தேவனை நம்ப வேண்டும் என்பதற்காக தான். எரேமியா 32:40 வாசிப்பீர்களேனால் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்திறேன். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தாங்க கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் முற்றிலும் உன்னை கைவிட மாட்டேன். காரணம், உன்னுடைய ஆவியும் ஆத்துமாவையும் கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாராம், சோர்ந்து போக விட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பிரைஸ் அல்லாஹ், உங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்குதா? ஆவியில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் உன்னை கைவிடலப்பா. பிரைஸ் அல்லாஹ். நீ எனக்கு பயப்படாததுனால தான், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காததுனால தான் என்னால் இந்த காரியத்தில் உனக்கு உதவி செய்ய முடியலை. அவர் உன்னை ஒருபோதும் சோர்ந்து போக விட மாட்டார். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இரக்கத்தின் தேவர், அவர் மனதுருக்கமுடையவர். இந்த கால வேளையில் உங்களுக்காக கர்த்தர் இறங்குகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இறங்குகிறார். எப்படி இறங்குகிறார் தெரியுமா? மிகுந்த கிருபை உள்ளவராய் இறங்குகிறார். பிரைஸ் அல்லாஹ். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும்
தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையுடன் இறங்குவார். இந்த கால வேளையில் என் தேவன் மிகுந்த கிருபையுடன் அவர் இறங்குகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரிடத்தில் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி வேதனைகளையெல்லாம் கர்த்தர் மாற்றி, அப்பா உங்கள் கிருபையினால் அவர்களை சந்திக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரம் அவர்களை சுகமாக்கட்டும். உம்முடைய கிருபையுள்ள கரம் அவருடைய தேவைகளை சந்திக்கட்டும். உம்முடைய கிருபையுள்ள கரம் எல்லா வேதனைகளையும் மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.